அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பார்க்குறபோது ஒவ்வொரு ராசிக்காகவும் ராசி பலன் பார்க்கறக்கு வரோம். இதில் நம்ம இந்த 2024ல் எப்படிலாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறக்கு வரும். சனீஸ்வரர் ராகு கேது பயிற்சி இப்பொழுது குரு பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் வைத்து மற்ற கிரகங்கள் இருக்கிற நிலைகளையும் வைத்தும் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆயுள் பலன் மாதிரி எப்படி இருந்துக்கலாம், எப்படி நடந்துக்கலாம், மனதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்கள்லாம் பார்க்கறக்கு வரும். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க வரும். நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும், பல கேள்விகளுக்கும் நமக்கு விடை கிடைக்காமல் இருக்க வரலாம். அவைகளெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்கிறது தான் சிறந்த வழியாக இருக்க வரும். பொதுவாக எப்படி இருந்துக்கலாம், இந்த கிரகத்துடைய அசைவுகளில் நம்முடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு அசைவுகள் இருக்கணும், எப்படி நம்ம வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை நீங்கள் பயன்படுத்தி வரணும். முழுமையாக உங்கள் வாழ்க்கையே நான் சொல்லக்கூடிய இந்த பலன்தான் தீர்மானிச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க வரும். அந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் தன்முனைப்பு, சுயமுயற்சி, விடாப்பிடி, கட்டுப்பாடுகள் இவைகள் எல்லாம் கடந்து நம்முடைய தான தர்மங்கள் நம்மளை சிறப்பான முறையில் வழிநடத்த செய்ய வரும். மனமே அத்தனைக்கும் காரணம். எனவே அந்த மனதை கொண்டு நம்ம வாழ்க்கையில் சகலத்தையும் வெல்லவும் முடியும். தன்முனைப்போட விழிப்புணர்ச்சியோடு இருந்துக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க செய்வரும். இந்த ஜோதிடத்தை அது கூட இணைச்சு நம்ம வாழ்க்கையில் சில தடைகள்லாம் வரும். நம்ம வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கீடுகள் அவ்வப்போது போக வரும். அதை கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பயணம் பண்ணோம்னா நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையாகவே இருக்க வரும். அதற்காக வேண்டிதான் இந்த ஒரு சின்ன இந்த ராசி பலன்ற ஒரு பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். தொடர்ச்சியாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காகவும் தனித்தனியாக இதெல்லாம் கொடுக்கறக்க வரேன். தொடர்ந்து பாருங்கள். ஆத்ம வணக்கங்கள். நட்சத்திர அதிர்ஷ்டங்கள் இந்த புத்தகம் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்க வரும். அனைவரிடம் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான வழிகாட்டி புத்தகம் இந்த புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் குடும்பம் பரம்பரை யாவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வரும். அனைவருமே பார்த்துக்க வரலாம். ஒரு புத்தகத்திலேயே பேப்பர் புத்தகம் கிடையாது. இது PDF ஃபார்மேட்டில் மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பில் படிக்கக்கூடிய வசதி கொண்ட புத்தகம் இந்த புத்தகம். விரும்புவோர் வாங்கி பலன் பெறலாம். நன்றி. மேஷராசி அன்பர்களுக்கான இந்த ராசி பலனை பார்க்கறக்கு வரும். உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் குறிப்பாக இருக்கிறோம். மனதில் ஒரு சமநிலை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டங்கள் தான். உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால பொதுவாக ஜென்ம குரு அப்படிங்கிறது என்ன சொல்ல வருவாங்கன்னா ஒரு வனவாசம்னு சொல்ல வருவாங்க. இந்த வனவாசம்னா எதை குறிக்கிறதுனா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, பல அனுபவங்களை கற்றுக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் நம்ம தயாராக இருக்க வர்றது. எப்படி ஒரு வாழ்க்கையில் எது போன்ற இன்னல்கள் வந்தாலும் மனதை சமநிலைப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழறதுக்காக எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக வாழ்வதற்கான ஒரு ஆயத்தப்படுத்திக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்க, வனவாசம்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் வனவாசம் போகிறான் அப்படின்னாக்கா பல இன்னல்கள், பல துன்பங்கள் குறிப்பாக இருக்க வரும். அந்த இன்னல்களையும் துன்பத்தையும் கடந்து வெளியில் வந்தால் அவனுக்கு சொர்க்கவாசம் காத்துட்ருக்குன்னு சொல்ல வருவாங்க. அதுபோல் இப்போ இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா வனவாசம் போன்ற சில அனுபவங்களே உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் சொர்க்கவாசமாகவே இருக்க வரும். நினைத்தது நடக்கும் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் சொல்லக்கூடியது. ஆக மனம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு ஒரு நல்ல சமநிலைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறதுனால மனதில் நினைக்கக்கூடியது நல்லது நல்ல விதமாகவே நடக்க செய்ய வருங்க. ஆகையால் விசேஷமாக இருக்க வரும். இதில் என்ன ஒரு சின்ன ஒரு குறிப்பு அப்படி எடுத்துட்டோம்னா, உங்களுடைய ஜென்ம ராசியில் கேது பகவானுடைய நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரமாக இருக்க வரதுனால எப்பொழுதும் நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசையை ரொம்ப ஒரு வெறித்தனமாக படக்கூடாது, ஒரு சட்டத்திட்டமாக படக்கூடாது. இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருப்பேன், எனக்கு இது தான் வேணும், நான் இப்படி தான் செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசைகளாக இருந்து திட்டங்கள் போட்டு அதில் நீங்கள் முழுமையாக இறங்கினீங்கன்னா அது தோல்வி தான் நிச்சயமாக இருக்க வரும். ஆசைப்படலாம், ஆனால் அது மென்மையான மனதோட முறையானது, இது தேவை, எனக்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அதுக்கான முயற்சியில் நான் ஈடுபட சொல்லி அதில் ஒரு பதட்டம், ஆவேசம், உணர்ச்சிப்படுறது இப்படிலாம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இது வாழ்நாள் முழுக்கவே இந்த ரகசியத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. எப்பொழுது உணர்ச்சிவசப்பட்டு, ஆவேசப்பட்டு, வைராகியப்பட்டு, கோவப்பட்டு, கௌரவப்பட்டு நீங்கள் உங்களுடைய சாதனைகளை நான் பெருசாக பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பேராசையாக இருந்தால், வைராகியங்கிறது வேற, ஒரு எதிர்த்து போராடுறதுங்கிறது வேற. தன் ஆசைக்காக, தன் சுயநலத்திற்காக எதையெல்லாம் நீங்கள் ரொம்ப பெருக்கமாக செய்கிறீங்களோ அவைகளெல்லாம் மட்டம் தட்டப்படும். இது ரகசியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். பெருசாக ஆசைப்பட வைக்க வருவார். ரொம்ப கௌரவத்தின் உச்சிலேயே உட்கார வைக்க பார்க்க வருவார். தன்னை ஒரு பெரிய நபராகவே தனக்கு காட்டும்படியான சூழலே சூரிய பகவான் உண்டு செய்ய வருவார். ஆனால் கேது பகவான் உன்னை இருக்கிறது அணுவை விட அணுவாக சிறுசான ஆளாக நான் அவனை மாற்றி காமிச்சிட்றேன் பாருவான், சூழ்நிலை மாத்திரம் மாற்றி விட்டுருவார்.
எப்படி நம்ம உயர்வாக ரொம்ப இதுவாக நினைக்கிறோமோ அப்படி கீழே நான் சாதாரண மனுஷன்ப்பா, நான்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவன் சித்தம் எவ்வளோ பெரிய சாதனையாக இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண மனுஷன் நான், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சாதாரணமாக இருந்துட்டோம்னா, சமநிலையாக இருந்துட்டோம்னு சொன்னால் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் மிகப்பெரும் வெற்றியை சாதிக்க வருவாங்க. இதில் சொல்லணும்னா நான் இன்றைக்கி போல சொல்லிட்டு இருக்க வருவேன், இந்த ஒரே ஒரு ராசியில் இந்த முதல் வீடை மட்டுமே வச்சு உங்கள் ஜென்ம ராசியை வச்சு சொல்லலாம், நீங்கள் நிறைய புரிஞ்சிக்குவாங்க. நான் எப்பவுமே வந்து அவங்களுடைய சுய தேடலுக்கு தான் விட்டுடுவேன். ஏன்னா தேடி எடுத்தால் தான் விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம சரியான முறையில் கடைபிடிக்க முடிய வரும். ஆகையில் எப்பொழுதுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தேடலுக்காக ஒரு சின்ன துருப்பு சீட்டு மாதிரி சில விஷயத்தை சொல்லிவிடுவேன். அது நீங்கள் தான் மீதத்தை வந்து நீங்கள் வந்து முழுமைப்படுத்திக்க வரணும். அந்த வகையில் கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் இப்படி தான் இருக்க வரணும், இப்பொழுது நீங்கள் அப்படி தான் இருக்க வரணும். ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரோதம் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் பெருசுபடுத்தக்கூடாது. பெருசுபடுத்தினீங்கன்னா அது பெருசாகிடும். பெருசுபடுத்தக்கூடாது. ஆசைகளாக இருந்தாலும் திட்டங்களாக இருந்தாலும் நீங்கள் செயல்படுத்தலாம், ஆனால் அதை பெருசாக பிரம்மாண்டமாக நினச்சி பார்க்கக்கூடாது. அது நடத்த விடாமல் கெடுத்துருவார். இதுதான் கேது பகவானுடைய உங்களுடைய நட்சத்திரத்தில் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் கூடவே ஒரு பிடி இருக்க வரும். ஆகையில் இப்படி நம்ம சமநிலையான மனசோட வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் தோல்வியை நீங்கள் பெருசாக நீங்கள் வேதனைப்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அது அதிகமாகிக்கிடுவார் கேது பகவான். சந்தோஷத்தை நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆக்குனீங்கன்னாக்கா அது சிறுசாக ஆக்கிடுவார். கேது பகவானுடைய ராகு பகவானுடைய எதிர்மறை குணங்கள்ங்கிறது இப்படி தான் இருக்க வரும். தன்மையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கேது பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் விருப்பம் கிடையாது. ஆனால் துக்கம்ன்ற வகையில் எடுத்துட்டோம்னாக்கா கேது பகவான் கொஞ்சம் கூடுதலான விருப்பம் உள்ளவர். ஏன்னா அவர் ஒரு சன்னியாசி கிரகம் இல்லையா, அவர் வாழ்க்கையினுடைய இன்பம் துன்பங்கள்லாம் புரிய வச்சு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் வெற்று வாழ்க்கை தான், பிறந்தவன் இறக்க தான் போகிறான் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியவர், பல அனுபவங்களை தரக்கூடியவர் தான் கேது பகவான். ஆகையால் அந்த கேதுவுடைய நட்சத்திரம் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால எப்பொழுதும் மனதை சமநிலைப்படுத்திக்குவாங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிறாரு. இந்த குரு காலகட்டம் நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து போதிச்சிருக்க வரும். ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து பெண்ணுன்னு வச்சுப்போமே, நீங்கள் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், ஒரு கற்பனையிலேயே வரக்கூடிய இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும், இப்படி திட்டங்கள் போடுறீங்க அப்படின்னா எப்பவுமே இப்போ இல்லை எப்பவுமே போடுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏமாற்றமாக தான் உங்களுக்கு கிடைக்கச்சே வரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதை பெரியவங்க பார்த்து பண்ணி வச்சா சரிதான், நான் அதெல்லாம் பெருசாக நினைக்கல, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா இருந்தால் சரிதான், எனக்கு அது போதுமான ஒன்று தான், பெருசாக ஒன்றும் நான் ஆசைலாம் படலாம் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது விதியோ அல்லது உங்களுக்கு எது சிறப்போ உங்களுடைய மனசை நீங்கள் எப்படி வச்சு வாழ்க்கையை வாழணும் ஆசைப்படுறீங்களோ இயல்பான ஒரு செட்டப்போட அதுக்குரிய அற்புதமான துணைகள் எப்பவுமே அமையச்சே வரும். நாம் வந்து அப்படி இப்படி இருக்க வருவோம், ஆனால் நாம் மட்டும் வர்றதெல்லாம் இப்படி தான் இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாக்கா அதை கொடுக்க விட மாட்டார் இந்த கேது பகவான் தான். எத்தனை ராஜ யோகங்கள் இருந்தாலும் சரிங்க மேஷத்துக்கு, இது மேஷ லக்கணமாக இருந்தாலும் பொருந்தும். ஆகையில் இதை கொஞ்சம் நீங்கள் இப்படி ஒரு சமநிலைப்படுத்திக்கிட்டோன்னா வாழ்க்கையில் நினச்சதை சாதிச்சுக்கலாம், ஜெயிச்சுக்கலாம். ஆகையில் இது கொஞ்சம் அழகான முறையில் புரிஞ்சுக்குவாங்க. இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து ஒரு 2.5 வருஷம் அவருடைய பார்வை உங்கள் ஜென்ம ராசிலேயே பட்டுக்கிட்டு இருக்க வரும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, அதில் எது தர்மமோ அதை நான் செய்து கொடுப்பேன், எது அதர்மமோ அதை கொடுத்து பாடம் நடத்திடுவேன்னு சொல்லி இருக்க வருவார். அவர் லாபத்தில் தான் இருக்கிறாரு, லாபத்தில் இருக்கிறாரு சனீஸ்வர பகவான். உங்களுக்கு நன்மையே பெருகும் என்றாலும் அந்த நன்மையை வாங்கிறதுக்கு நாம் இந்த மனநிலையை சமநிலையாக வச்சுக்க வரணும். இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக பார்க்க வரணும். எதையும் பெரிதுபடுத்தி பார்க்கக்கூடாது. கடனாக இருந்தாலும் பெரிதுபடி பார்க்கணும். நாம் தான் அடைக்க போகிறோம் எப்படியா இருந்தாலும் சரி பார்ப்போம், அது மேலே ரொம்ப அதுக்காக மன அழுத்தம் வேதனைப்பட்டுட்டுலாம் இருக்க தேவையில்லை, நம்ம வேதனை அதிகமாகிடும், கவனமாக இருந்துக்கலாம்ன்ற முறையில் நீங்கள் இருந்துக்க வரணும். ஆக இதை நீங்கள் வாழ்க்கையில் இருந்து கடைப்பிடிச்சிக்குவாங்க. ஆக உங்களுடைய மனநிலையாகப்பட்டது, மனதில் படக்கூடிய ஆசைகளாகப்பட்டது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கி நீங்கள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஒரு நன்மைகள் தான். கடந்த காலத்தில் ராகு பகவான் இருந்தார், நிறைய குறுக்கு சிந்தனைகள், அப்படி பண்ணலாமா, இந்த வழி போகலாமா, அந்த வழி போகலாமா, எந்த வழி போனாலும் அடைச்சிட்டு இருக்குதே, எந்த வழி போனாலும் தெரியவே இல்லையா, ஆனால் என்னுடைய திட்டங்கள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, பிரகாசமாக நான் செயல்படுறேனே அப்படியெல்லாம் நினச்சிருக்கலாம், எல்லாம் முட்டுக்கட்டையாக நின்றுருக்கோம். ஆனால் இந்த காலகட்ட தன்மையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லாம் சிறப்பாகவே நடக்க செய்யும். ராகு பகவான் இருந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் போட்ட பெரிய பெரிய பிளான்லாம் திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக அமைஞ்சதோ அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் வில்லங்க வர பார்க்க வரலாம், அல்லது நம்மளை கை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாக வரலாம். அதையும் நீங்கள் காபந்து செய்து வரணும். அது தர்மத்துக்கு புறமான குறுக்கு வழியில் ஜெயிச்சவங்களா யாராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அவங்க நீங்கள் அடைந்த வெற்றியை பாதுகாத்து கொள்ள தீவிரமான ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவை. அவங்களுக்கு தான் நேர் வழியில் அப்படி போயிட்டுருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் சில தோல்விகள் இருந்திருக்க வரும். அதில் வெற்றி அடைஞ்சவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களுடைய தனம் பெருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்க வரும். குரு பெயர்ச்சியும் விரைவில் நடக்க இருக்க வருது, அதுக்கான பலனும் நான் போட இருக்க வரேன்.
இந்த தனச்சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். நல்ல திட்டங்களை தீட்டுங்கள், நல்ல முயற்சிகள் எடுத்துக்குவாங்க, நன்மையாக இருக்க வரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாக செய்ய வரும். நன்மைகள் பெருகும். இன்முகமாக பேசுறது, மகிழ்ச்சியாக பேசுறது, குடும்பத்தாரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக வரும். எப்படி இருக்க வரும்? நம்ம ஆசைப்பட்டது நடந்துச்சுனாக்கா, சில விருப்பங்களை குடும்பத்தாருக்காக நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்தோம்னாக்கா, நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சரி நம்ம மகிழ்ச்சி ஆகிடும் இல்லைங்களா? அதுபோல் குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இருக்குது. நன்மையாக இருக்க வரும். உங்களுடைய முயற்சி தன்மையில் தீவிரத்தன்மை இருக்க வரணும். அதில் பேராசை அல்லது ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிற விஷயங்கள், ரகசியத்தை காக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு தீவிரத்தன்மை இருக்க வரணும். ஒரு சோம்பலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் முயற்சியை பார்க்குற போது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சனியுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசியில் விளையாடுறதுனால மந்த புத்தியை தூக்கி போட்டுவிடணும். மந்தமாக இருக்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலான் இருக்கக்கூடாது. எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கணும். விடியற் காலையிலே கொஞ்சம் எழுந்திரிச்சுக்கு வரணும், உடம்பை தூய்மைப்படுத்திக்க வரணும், உங்களுடைய கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சனி பார்வை இருக்கிறதுனால நம்மளை ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடுவார். அதனால் மிக தூய்மையாக வச்சுக்கணும், உடம்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வரணும். எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். சனீஸ்வரருக்கு ஒரு இடமா இருக்கிறாங்க, தேங்கி நிற்கிற மாதிரி குட்டைன்னு சொல்லுவாங்க. தேங்கி நிற்கிற சாக்கடை நீர் சனீஸ்வரன் சொல்ல வருவாங்க. ஓடுறக்கூடிய தண்ணியாக இருந்தால் ஜெயிச்சுக்கலாம். ஒரே இடமா இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வேலை செய்ய மாட்டேன், பகலில் தூங்க போகிறேன் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னா முயற்சியே இல்லாமல் இருக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கலன்ட்டு ஒரே இடத்துல உட்காந்து நடந்து போனதை நினச்சின்னு புலம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் சரிங்க. சனி பார்வை அது லாப பார்வையாக இருக்காது, இருக்கிற லாபத்தையும் குறைக்கக்கூடிய பார்வையாக மாறிடும். அதனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன்லேயே இருக்க வரணும். அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் உங்களோட முயற்சியில் வெற்றி பெற முடியும். வெற்றிக்கான காலகட்டங்கள் தொடங்கியாச்சுனாலும் நாம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அதில் செய்வாங்க. நன்மையாக இருக்கும் சர்வகாரியமும் உங்களுக்கு ஜெயமாக உண்டாக செய்வரும். அதுபோல் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகிறது, ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள், ஒரு ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் உங்களுக்கு உண்டாக வரும். இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்க வருது. அதுபோல் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் அமையும். ஏற்கனவே குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்ய வருது. குழந்தைகளால் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் அற்புதமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வத்தை போய் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப நன்மையாக இருக்க செய்வரும். மூதாதையருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைய செய்ய வருங்க. ஆகையால் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தவிஷ கடமைகள்லாம் இருந்தால் மனசார செய்திருக்கு. அவங்க மேலே எந்த கோபம் வெறுப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஓரம் எடுத்து வச்சுட்டு என் கடமை இதுன்னு சொல்லி முழுமையாக செய்யுங்க. நற்பலனை அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் பெற செய்ய வரலாம். அதுபோல் உங்களுடைய பழைய வம்பு வழக்கு கடன்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்தாச்சு. அவைகள்லாம் சங்கடமாகலாம் விலகி போகிறோம். ஆனால் அதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது, பயந்துடக்கூடாது, வேதனைப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இருக்கட்டும், நீங்கள் பயந்தாலும் அதை நீங்கள் தான் சமாளிச்சாகணும். உங்கள் நோயை நீங்கள் தான் போய்க்காகணும், உங்கள் கடன் நீங்கள் தான் அடைச்சாகணும், விரோதி நீங்கள் தான் சமாளிச்சாகணும் இல்லையா? பயப்படாமல் நிதானமாக வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். பயந்தீங்கன்னா எதிரி தான் ஜெயிக்க வருவோம். ஏன்னா அந்த வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. ஆகையால் அந்த வீட்டு ஸ்தானத்தை நீங்கள் பெருசுபடுத்திட்டீங்க. அந்த விரோதம், கடன், வம்பு வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெருசுபடுத்திட்டீங்க, பயந்துட்டீங்க, பதட்டப்பட்டுட்டீங்கன்னு சொன்னாக்கா எதிரி ஜெயிச்சிருவான் சாதாரணமாக. அது நேரத்தில் அந்த இடத்துல உதாசனப்படுத்தவும் கூடாது. ஒரு சாதாரணமாக நான் பார்த்துக்கிறேன், அமைதியாக அதை கையாளுறேன், நேரு வழியில் அதை கையாளுறேன் அப்படிங்கிற முறையில் கொஞ்சம் எச்சரிக்கையோட உணர்வோட மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்க சொன்னாக்கா அந்த இடத்த நீங்கள் டம்மி ஆக்கிடலாம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது ஒரு ரகசியம். இது அழகாக கடைபிடிச்சிக்குவாங்க. அதுபோல் திருமண பாக்கியத்துக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல வரன் சேர்ந்து வரும், நல்ல வரன் கூடி வரும். நான் முதலே ஒரு விஷயம் சொல்லி வச்சுருந்தேன். எதில் ஒன்றிலுமே இறைவா என் வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ ஆசைப்படுறேன், என் நல்ல வாழ்க்கையாக கொடுங்க, புரிஞ்சுக்கிட்டு நானும் வாழணும், எனக்கு வரக்கூடிய துணையும் நல்லபடியாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ செய்ய வரணும் ஐயா. மனதளவில் எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும் பாசமும் இருக்க செய்ய வரணும். கடைசி காலம் வரையில் நாங்கள் ஒற்றுமையாக வாழணும் அப்படி சொல்லி நேர்மையான பிரார்த்தனை வைங்க, நிச்சயமாக நடக்க செய்ய வரும். சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். நேர்மையான பிரார்த்தனை ரொம்ப பிடிக்க வரும். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரமும் அதில் இருக்குது. நல்ல நட்சத்திரம் தான். அந்த நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஆசைகளை தூண்டிவிடும். எனக்கு இப்படி தான் இருக்கணும், ஒரு குறிக்கோளை வச்சுட்டாங்கன்னா மாற்றிக்கவே மாட்டாங்க மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும். அதுக்காக அவங்கள குறை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் தான் ஆசை இருக்க வருது. ஆனால் இந்த மேஷராசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செக் இருக்குது. சூரிய பகவான் அந்த வீட்டில் உச்சம், செவ்வாயோட வீடு, கொஞ்சம் வேகமாக வீரியமாக நினைப்பாங்க அந்த ஆசைகளை. நேர்மையான ஆசையாக தான் இருக்கும். ஆனால் கூடவே கேது பகவான் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், மட்டம் தட்டி விட்டுருவார். அவர் ஜெயிச்சிருவார், கேது பகவான் ஜெயிச்சிருவார். ஏன்னா கேது பகவானுடைய நட்சத்திரத்தை கடந்து தான் அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணியும் கிருத்திகம் இருக்க வரும். ஆகையில் மேஷம் அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல்ல வெற்றி அடையக்கூடியதாக இருக்க வரும்.
ஆகையில் அந்த மேஷ நட்சத்திரத்தை புரிஞ்சுக்கணும். யாருமே அவங்கவுங்க ராசியில் இருக்கிற முதல் நட்சத்திரத்தை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வரணும். நம்ம கடந்து வந்த பாதையே அங்கே தான் இருக்க வருது. ஆகையில் இந்த நிகழ்வுகளை அழகாக வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பான முறையில் இருக்க வரும். ஆகையில் அது அழகான முறை பார்த்துக்குங்க. நல்ல வாழ்க்கை இருக்க வருது. இனிய வாழ்க்கை துணை சிறப்பான முறையில் அமைய உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்க வரதுனால சிறப்பான முறையில் இருக்க செய்ய வரங்க. விசேஷங்கள் உண்டு. சிலர்லாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சின்ன வாக்குவாதத்தில் ஈகோவில் பிரிஞ்சு போனவங்களாம் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் கொடுக்க செய்ய வரும். நல்லா இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யம் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வரும். விரும்பினதை உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக செய்ய வரும். அந்த ஒரு நல்ல ஒரு இணைவு இருக்கிறதுனால விசேஷமாக இருக்க வரும். ஆயுள் ஆரோக்கியமும் மேம்பட உண்டாக வரும். மனோபயம் அகல செய்ய வரும். உடம்புல இருந்த ஏதோ ஒரு கோழைத்தன்மை இருந்துச்சு, ஒரு கவலை இருந்ததுன்றதெல்லாம் விலகி ஒரு வெற்றி தன்மை இருக்குது, வீரமாக இருக்குது, கொஞ்சம் நான் நல்லா எனர்ஜியாக இருக்கிறேன்ற ஒரு உணர்வுகளாக இருக்க வருங்க. விசேஷங்கள் நிறைய உண்டு. அதுபோல் உங்களுடைய பாக்கியங்கள் பெருகுவதற்காக நீங்கள் கூடுதலான சில தான தர்மங்களை செய்துகிட்டே வாங்க. எப்பொழுதுமே மன விருப்பத்தோட நீங்கள் செய்தாக வரணும், மன சந்தோஷத்தோடு செய்ய வரணும். என் பாவம் விலகிறதுக்காக இந்த தான தர்மத்தை செய்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலாபலன் கிடைக்காது. அதை அழகாக புரிஞ்சுக்க வரணும். வாழ்க்கையில் இறைவன்கிட்ட ஒப்படைச்சி என் கடமையை நான் செய்ய வரேன் அப்படிங்கிற முறையில், இறைவா எனக்கு சகல சந்தோஷத்தையும் கொடுங்க, இந்த தான தர்மத்தை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற முறையில் நீங்கள் கொஞ்சம் அதுக்காகவும் செலவிட்டாக வரணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதோ நம்முடைய பாவ வினை விட்டு ஒழிஞ்சிரும், அதுக்காக வேண்டி தர்மமான நினச்சிட்டே இருக்க வருவோம். பாவ வினைகள் பல பிறவைகள் எடுத்து கழிக்கிற அளவுக்கு மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். நாமளும் முன் பிறவையில் அங்கே எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்க வருவோம். இந்த வாழ்க்கையும் நம்ம வாழணும். அந்த பாவ வினைகளுக்காக வேண்டி சின்ன சின்ன கஷ்டங்கள் பட்டு சிறுக சிறுக நம்ம அந்த பாவத்தை நம்ம கழிச்சும் ஆக வரணும் இல்லைங்களா? அதனால் ஒட்டு மொத்தமும் பாவத்துக்காகவே என்னோடய தான தர்மத்தை பயன்படுத்துகிறேன்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. இறைவா எது சிறப்போ அதை நீங்களே செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்க வரணும், எங்களுடைய வினைகளும் தீர செய்ய வரணும் அப்படின்னு இறைவன்கிட்டே ஒப்படைச்சு நம்ம செய்த தான தர்மத்தை. அகையில் இப்படி உங்களுக்கு பிடித்த இறைவன் யார்கிட்டோம்னா நீங்கள் வேண்டிக்கு வரலாம். கூடுதலாக நாமளும் அந்த தான தர்மங்களை ஏதோ வாய்ப்பு கிடைக்கிற பார்த்தாச்சும் அவசியம் செய்தாக வரணும். செய்தால் விசேஷகரமாக இருக்க செய்ய வரும். ஏன்னா உங்களுடைய அற்புதமான பாக்கியாதிபதி இப்போ ஜென்மத்தில் இருக்கார். குரு பகவான் தான் உங்களுடைய பாக்கியாதிபதி. அடுத்தது தனஸ்தானத்துக்கும் போக இருக்க வராருங்க. இந்த காலகட்டம் நீங்கள் செய்து வச்ச விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ, இறைவன்கிட்ட எதை ஒப்படைக்கிறீங்களோ தான தர்மங்கள் செய்து அதற்கான பலனாக தான் உங்களுக்கு தனச்சேர்க்கையும் குடும்ப அற்புதமான ஒரு புதிய உறவுகள் சேர வைக்கிறது, பிரிந்த குடும்பம் ஒன்று இணை வர்றது, எல்லா விசேஷமும் இருக்க வரும், எல்லா சந்தோஷமும் இருக்க வருது. குரு பகவானால் அது முடிய வரும். ஆகவே இந்த பாக்கியங்கள் எப்பொழுதும் மனிதனுக்கு சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்க வரணும். இது நாம் வாழும் காலத்தில் சேகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் தான் 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த தனூர் மண்டலத்திலேருந்து கிடைக்கிற விஷயம். அதுக்குரிய குரு பகவானே உங்கள் ஜென்ம ராசிலையும் அடுத்து தனஸ்தானத்திலையும் பிரவேசம் செய்ய இருக்க வரதுனால வாய்ப்புகளை நாம் தான் கால நேரத்தில் பயன்படுத்திக்க வரணும். அந்த கிரகம் எப்பொழுது வர இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம அதெல்லாம் சேகரித்து வைக்க வரணும். முடிஞ்ச தர்மங்கள் செய்யவாங்க. யாருக்கு ஒன்றாலும் செய்ய வரலாம். வாடிய மரங்களுக்கு தண்ணி ஊற்றலாம், உயிர்களுக்கு ஒரு அரிசி மாவும் வெல்லம் கலந்து போட வரலாம், இல்லை பசியோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்ய வரலாம். இப்படி எப்படி வேணாலும் உங்களால் என்ன எப்படி முடிய வருமோ நீங்கள் அப்படி செய்துக்கு வரலாம். செய்தால் அது ரொம்ப ரொம்ப விசேஷகரமாக இருக்க வரும். அதுபோல் தொழிலில் இருந்த முடக்கங்கள்லாம் விலகி போக வரும். எல்லாம் சிறப்பான முறையில் இருக்க வரும். தொழில் நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக அந்த தொழிலை அடைய முடிய வரும். தொழிலில் தடைகள் எதுவும் கிடையாது. ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக விடியல் தான், வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்க வரீங்க. சில ஜாதகங்கள், அதாவது சில ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டு நோக்கி பயணம் பண்ண வருவாங்க. நீங்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்க வரீங்க. ஆகையால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்க வருது. தொழில் வளமும் சிறப்பாக இருக்க வரும். உங்கள் கடமையை செய்யுங்க, பலன் தன்னால் சேர வரும். ஏன்னால் உங்களுடைய இந்த கர்மஸ்தானத்துக்குரிய தொழில் வீட்டுக்குரிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீடான லாபத்திலையும் அவர் உட்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக ஏமாற்றம் கிடைக்காது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்கள் எண்ணத்துக்கேற்ற வாழ்க்கை நிச்சயமாக அமையும். அதனால தான் எண்ணங்களை எப்பொழுதும் ஒரு புனிதமாக வச்சுக்க வரணும்னு சொல்ல வருவாங்க. ஏன்னா அதுக்குரிய கர்மாதிபதி கிரகம் கர்மஸ்தானத்தில் இடம்பெற்றிருக்கார். இப்போ லாபத்தில் இடம்பெற்றிருக்கிறதுனால அது லாபகரமாக ஆக்கி கொடுத்துருவார் நமக்கு. அகையில் செய்வாங்க. விசேஷகரமாக இருக்க செய்வரும். உங்களுடைய 12வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் நிலை மிக முக்கியமானது. ஆடம்பர செலவை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. செய்யக்கூடிய எந்த செலவுகளாலும் இது தேவையா தேவையற்றதா அத்தியாவசியம் தானே இதெல்லாம்ன்றதெல்லாம் கொஞ்சம் முடிவுகள் பண்ணி தான் சுருக்கமாக நீங்கள் செய்ய வரணும். அதாவது சிக்கனமாக நீங்கள் செய்ய வரணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. திட்டமிடாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ராகு பகவான் என்ன பண்ணுவார், ஒரு 10 ரூபாயில் முடிய வேண்டிய செலவு 1000 ரூபாயில் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுடுவார். ராகு பகவான் 12ல் இருக்கிறது நல்லதா கெடுதலா அப்படிங்கிறத விட அவர் ஒரு ஆடம்பர செலவுக்குரிய கிரகம். திட்டமிடாமல் பெருசாக பண்ண வச்சுருவார் செலவை, சிறுசாக பண்ண மாட்டார். கேது பகவான் இருந்தாக்க சிறுசாக செய்வார் செலவை.
இவர் பெருசாக செய்ய வச்சிருவார். ஆகையால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் பொருளாதாரங்கள் கடலளவு இருந்தாலும் சரிங்க, அதை நம்ம வந்து கருணையோட இது தேவையா, இது தேவையற்றதா, முறையானது தானே, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா நீங்கள் பார்த்து தான் செய்ய வரணும். ஆத்தல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி திட்டமிடாமல் செய்யக்கூடாது. திட்டமிடாமல் செலவுகள் செய்யக்கூடிய சூழலை உண்டாக பார்க்க வரும். இப்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் காத்துட்ருக்கு நான் சொன்னேன். அப்போ செலவுகள் இருக்கிறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான். ராகு இருக்கிறதுனால சில முறையற்ற செலவுகளும் செய்யக்கூடிய சூழல் உண்டாக வரும்ன்றனால கவனமாக நீங்கள் அதில் இருக்க வரணும். திட்டமிட்டால் சரியாக இருக்க வரும், எல்லாமே சரியாக இருக்க வரும். கண்ணபடி அப்புறம் பார்த்துக்கலாங்க, அப்புறம் பார்த்து இருக்கிற சேமிப்புக்கு தாண்டி கடன்ன்றது நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா குரு பகவான் தனஸ்தானத்துக்கு பிரவேசம் செய்ய இருக்கிறதுனால கடன் வாங்குறீங்களோ, எதை வாங்குங்கிறீங்களோ அது உங்களுக்கு பெருகிடும். எதை கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு பெருகி போகிறோம். இப்போ கடன் இருக்குது, அதை கடன்காரர்கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு அசலை கொண்டு போய் கொடுக்க முடியலாம், வட்டியை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னாக்கா சீக்கிரத்தில் அடைச்சி விட்டுடுவீங்க. இப்போ புதுசாக கடன் வாங்குறீங்கன்னா அது பெருக்கிட்டே இருக்க வரும். ஆகையில் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு செய்ய வரணும். அதுபோல் கையில் ஒரு 10 லட்சம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்தை வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் அது அந்த 10 லட்சத்துக்குள்ளே பட்ஜெட் போட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா முறையாக அதில் தான் நான் முடிப்பேன்ற தீவிரத்தோடு இருந்தீங்கன்னா அழகான முறை அது முடிஞ்சு போகிறோம். திட்டமிடாமல் இருக்கு, நடக்கிறத பார்த்தாலும் கையில் தான் பணம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா 10 லட்சத்தை கடந்து அதுக்கப்புறம் சரி கடன்பட்டுலாம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடைச்சிருவேன் ஈஸியான்னு சொல்லி கூடுதலாக ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழல்களாக உருவாக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடன் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க வருவாங்க. பின்னாளில் கடன் அடைப்பதற்கு பெரிய கஷ்டப்பட்டாக வரணும். ஆகையால் ஏன்னா இந்த ராகு பகவான் அப்படி பண்ண வைப்பார், ஆடம்பர செலவை பண்ண வைப்பார், ஆடம்பர செலவுக்கான சூழலை உண்டு பண்ண வைக்க வருவார். சரியாக நீங்கள் தான் இருந்துக்கணும், சரியாக நீங்கள் தான் பேசிக்க வரணும். தொழிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா போட்டு தொழில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி அடையலான்றதாண்டி ஒரே அடியாக நான் போட்டுடுறேன், கடைப்பட்டாலும் பரவாயில்ல, பெருசாக பிரம்மாண்டமாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நினச்சாக்கா நான் முதலே சொல்லிட்டேன். பிரம்மாண்டம் அப்படிங்கிறது எப்பொழுதும் மேஷராசிக்காரரை பொறுத்தவரையில் கூடாது, முறையாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் கேது பகவான் அது சிறுசாக ஆக்கிடுவார், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவார் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் ஒரு சமநிலையாக இருக்கணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் இந்த செலவுகளையும் சரிங்க, ராகு பகவான் கேதுவுக்கு எதிர்ப்பானவர். அவர் ரொம்ப சிறுசுன்னா இவர் ரொம்ப பெருசாக பண்ணணும்னு நினைப்பார். பிரம்மாண்டமான எண்ணங்களை கொடுத்துட்ருவோம். ஏன்னா அவர் நம்ம ஜென்ம ராசியில் ஒரு 1.5 வருஷம் இருந்து இப்போ தான் கடந்து விரயத்துக்கு வந்திருக்காரு. அங்கே போயிட்டு விரயத்தில் ஏதாவது பண்ணலாம், பெருசாக உங்களுக்கு பிரம்மாண்டமான செலவுகள் வைக்கிறேன்ற மாதிரிலாம் இருக்க வருவார். சூசகமான முறையில் நமக்கு கேட்ட இடத்துலலாம் இருந்து கிடைக்க வரும். ஆனால் கர்ம வினையை அங்கேருந்து அவர் வந்து நமக்கு வந்து ஆடி காமிச்சிருவார், டான்ஸ் ஆட வச்சுருவார் நம்மளை. ஆகையால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையிருப்பை கொண்டு தான் வாழ செய்ய வரணும். சமய சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு இறைவனை வேண்டி திட்டமிட்டு ஒரு தேவை இருக்குது, கடன் படணும்னா வாங்கிக்க வரலாம், குறையில்லை. அதை நடுவீட்டில் வச்சு வாங்கின பணத்தை நடுவீட்டில் வச்சு இறைவா இது நல்லதாக பெருக்கி எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வேண்டி எடுத்துகிட்டு நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் குறையில்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 12ல் ராகு இருந்தால் நல்லது, சுபிட்சமாக இருக்கும், நிறைய செலவுலாம் பண்ணலாம். நல்லா செலவுலாம் பண்ண வரலாம் இருக்கப்பட்டவங்களுக்கு. இல்லாதப்பட்டவங்க இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு நிற்கிற மாதிரி ஆகிவிட்டுடும். ஒரு நல்ல விசேஷத்துக்காக, கல்யாணத்துக்காக பண்ணுறோம், ஒரு தொழிலுக்காக பண்ணுறோன்னா தப்பு இல்லை, கையிருப்பு கரையுதுன்னா தப்பு இல்லை. அதே இடத்துல அது வீண் செலவாக இருந்துச்சுன்னா ராகு பகவான் வீண் செலவையும் செய்ய வைக்க வருவார். அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் சொல்ல வரேன். அதனால் அதில் கொஞ்சம் அழகாக கவனமாக இருந்துக்குவாங்க. மற்றபடி எல்லாம் நன்மையாக இருக்க செய்வோம். குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வாங்க, தர்மத்தை பெருக்கிக்குவாங்க, எண்ணங்களில் சமநிலையை எப்பொழுதும் வச்சுக்குவாங்க, விசேஷகரமாக இருக்க வரும். உங்களிடம் தவறுகள் ஏதாகலும் இருந்தால் அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்குவாங்க, சமநிலைப்படுத்திக்குவாங்க. யார் மேலேயும் கோபம், வெறுப்பு, விரோதம் எதுவுமே வைக்கக்கூடாது, அது பெருகிட்டு போயிடும். சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால நாம் அப்படி தான் இருந்தாக வரணும். இப்போ சனீஸ்வர பகவான் லாபத்தில் இருக்கார், பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தது பயிற்சி ஆகிறாரு, மீனத்துக்கு வராருன்னா உங்களுக்கு வந்து 7வது சனியும் தொடங்க இருக்க வராரு இல்லையா? இப்போத்துலேருந்தே நம்மளுடைய தன்மையை வந்து கொஞ்சம் ஒரு மேன்மையாக்கிக்கு வரணும். சூரியன் உச்சம் பெறக்கூடிய ராசி லக்கணம் இல்லையா இந்த மேஷன்றது? தலையாய ராசி இல்லையா? விசேஷகரமானது இல்லையா? ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய பண்புகள் எல்லாம் வந்து எப்பவுமே விசேஷமாக தான் இருக்கும், உயர்வாக தான் இருக்கும். ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல குடும்ப வீட்டில் ஒரு 1.5 வருஷம், ஜென்ம ராசியில் ஒரு 1.5 வருஷம் இருந்து போயிட்டனால அவர் நம்மளை கெடுத்துட்டு இருப்பார். சில விஷயங்களை, சிலரை தான், எல்லாரையும் நான் சொல்லலை, கெடுத்துட்டு இருப்பார். சரி, மனுஷன்னா இப்படி தான், நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கௌரவமாக இருந்தாலும் நம்மளை வந்து சங்கடப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. வாழ்க்கைன்னா புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி தான் வாழணும், இனிமேல் குறுக்கு வழியில் போய் ஜெயிச்சு தான் ஆக வரேன்னு சொல்லி எதிர்மறையான இந்த உலக பாவத்தில் சில பழக்க வழக்கத்தை உண்டு பண்ணது அவர் தான். நல்லவங்களை மறைச்சிட்டு இருக்க வருவார். அதுபோல் எதிர்மறையாக நம்ம நடக்கிறதுக்கு சில பயிற்சிகள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க வருவார். வெறுப்பு வேதனை உண்டாக்குற மாதிரியே சில குறுக்கு சிந்தனைகளை உண்டாக்கிட்டு போயிருப்பார் அந்த ராகபவன். அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திடணும், அதெல்லாம் வேணாம். எப்பொழுதும் என் கௌரவம் பாதிக்கக்கூடாது, நான் சிறப்பாக இருக்க வரணும். அதுபோல் வழியில் நீங்கள் பயணம் பண்ணிக்க வரணும். இதை தப்பாக எடுத்துக்க போகிறீங்க தயவுசெய்து. ராகு பகவான் இருக்கிறோம், அவங்களுடைய எந்த கிரகம் நம்மளுடைய ராசிகளை கடந்தாலும் சரிங்க, நம்ம குணத்தில் சில வேதளிப்பு அது உண்டாக்கும். அந்த கிரகத்துடைய குணத்தை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் போக பார்க்க வரும், சில அனுபவங்களை கொடுத்துட்டு போக வரும். சில கிரகங்கள் நல்ல அனுபவங்களை கொடுக்க வருவாங்க, சில கிரகங்கள் நமக்கு கெட்ட அனுபவங்களை கொடுத்து கெட்டவன் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு தூண்டி விடுவாங்க.
ஆகையால் ராகு பகவான் இப்போ கடந்துட்டாரு. அவருடைய குணச்செய்கள் ஏதாகலும் இருக்குது, குறுக்கு வழியாக போய் ஜெயிச்சுடணும்ப்பா அப்படின்றதுல கவனம் தேவை. அந்த பதட்டமே இருக்கக்கூடாது, வேகமே இருக்கக்கூடாது. ஜெயிக்கலாம் தப்பில்லை, வேகம் இல்லாமல் நேர் வழியிலே போகிறதுக்கு முயற்சி பண்ணால் சனிதேவர் உங்களுக்கு அத்தனை வகையிலும் உங்களுக்கு சிறப்பான முறையில் செயல்படுத்துவார். கேது பகவானும் உங்களுக்கு உதவி பண்ண வருவார். விரோதிகளை உங்களுக்கு சரணடைய வைக்க வருவார். நாம் ஒரு கோபம் வெறுப்பு யார் மேலே சரிங்க, உறவு மேலேயாக வரட்டும், நண்பர்கள் மேலேயாக வரட்டும், வெளிநபர்கள் மட்டும் சமூகத்து மேலேயாக வரட்டும், ஒரு கோபம் வெறுப்பே வைக்கக்கூடாது. என்ன இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, கோயிலுக்கு போனால் இப்படிலாம் தப்பு நடக்குது, அரசியல்னா இப்படி தப்பு பண்ணுறாங்க, நாட்டில் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, இப்படி சிலர்லாம் சீர்திருத்தவாதி மாதிரிலாம் சிலர்லாம் வந்து பேச வைக்கும். ஏன்னா ராகு இருந்துட்டு இல்லையே போயிருக்காரு, அகில அந்த மாதிரிலாம் பேச வைக்கும். அப்படி பேசுகிற போது நமக்குள்ள ஒரு ஆவேசம் இருக்குது, கோபம் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளை அழிச்சிட்டே இருக்க வரும். கேது பகவான் அழிச்சிடுவார். அகில அதோட கூட சமநிலை கொண்டு வந்துடணும். எப்படியா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. அதில் அந்த திருத்துற பொறுப்பு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வாழ்க்கையை அமைதியான முறையில் கையாள பார்க்க வரும். இனி வருங்காலமாச்சும் பூந்தோட்டமாக இருக்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வச்சுக்க வரணுங்க. ரொம்ப முக்கியம். இந்த 2024 மாத்திரம் இல்லை, இது எப்பவுமே உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய பலன் தான். அப்போ நான் சொன்னது ஆயுள் பலன் மாதிரி தான் இந்த கேரக்டர் நீங்கள் வச்சுக்க வரணும். இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் அப்படி நிலை, ராகுபவன் கடந்து வந்த நிலை, கேது பகவான் இருக்கிற நிலை, குரு பகவானுடைய நிலையை வச்சு உங்களுக்கு அழகான முறையில் இந்த பலனை உங்களுக்கு சொல்லியிருக்க வரேன். உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். கல்யாணம், வேலை, படிப்பு எப்படி இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், இப்படி ஆணுக்கு ஒரு எண்ணம், பெண்ணுக்கு ஒரு எண்ணம், எல்லாம் இருக்க வரும். நான் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விஷயம்தான். நல்லது நடக்க இருக்குதுன்னா எல்லா செயலும் நல்லது தான் ஆச்சுங்களா. உஷாராக இருக்கணும், எல்லா செயலும் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் புரிஞ்சுட்டு தனித்தனியாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆகவே இது அழகாக புரிஞ்சுக்குவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதுக்குரிய இந்த ஆண்டுக்குரிய சனீஸ்வர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ஆகையால் உங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை விசேஷகரமான முறையில் அமைய செய்வரும். சிறப்பாக இருக்க செய்வீங்க. எல்லா வல்ல எம்பெருமான் தங்களுக்கு சகல நலன்களும் சகல வளங்களும் வழங்க பிரார்த்தனை செய்து இந்த ராசி பலனை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.